4 மாடி ஊழியருக்கு அன்பான 4 மாடி ஊழியரே, இந்த தடவை நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்க. 10 வருஷத்துக்கு மேலே வருஷம் வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க. கடவுள் வந்தார், பேசினார், இதெல்லாம் சொல்லுன்னு சொன்னார், இப்படிலாம் நடக்கும்னு சொன்னார் அப்படின்னு அநேக காரியங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த சொன்னீங்களே. நீங்கள் சொல்லி ஒன்றுமே நடக்கிறதில்ல. இது மாதிரி கடவுள் உங்கள்கிட்ட பேசலை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் பாவம் பாருங்கள், நீங்கள் திரும்ப திரும்ப தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய நம்பிக்கை குறைஞ்சிட்ருக்குது, வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இது ரொம்ப அசிங்கம். மற்ற ஜனங்களாம் சிரிப்பாங்க உங்களை பார்த்து, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர் சிரிப்பாங்க, கத்தோலிக்கர்கள் சிரிப்பாங்க. முந்தி ஏதோ சொன்னீங்களே, ஞாபகம் இருக்குதா? வேளாங்கண்ணியில் பாவம் பெருகி போச்சு, விபசார பாவம் பெருகி போச்சு, அதனால் வெள்ளம், அதனால் சுனாமி வந்து அழிச்சிது அப்படின்ட்டு. இப்போ தூத்துக்குடியில் என்ன பாவம் நடந்தது, என்ன பெருகுச்சு? ஒருவேளை அதில் கள்ள ஊழியம் பெரிய அளவில் நடக்குது, அதனால் அந்த பாவத்தினால் கடவுள் அழிக்கிறாரா? திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த கள்ள ஊழியத்துக்கு, வியாபாரிகள் கூட்டத்துக்கு படையெடுத்து வர்றாங்க. சென்னையிலேருந்து வந்து படையெடுத்து வர்றாங்க. அதனால் கடவுள் தண்டிக்கிறாரா? அல்லது இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க கள்ள தீர்க்க தரிசனங்கள், அதனால் அழிக்கிறாரா? அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த டிவியில் ஜெபம் பொய் அழுகை அழுது ஜபிக்கிறீங்களே, அதனால் அந்த பொய் ஊழியத்தினால் இப்படி நடக்குதா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அண்ணே, தயவுசெய்து இந்த வருஷம் தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஓகே அண்ணா, நல்லா இருங்க.